அன்புள்ள சுவாமி, இதோ இந்த மாலை வேளையிலே உங்களுடைய சமூகத்திலே நாங்கள் அனைவரும் கூடி வருவதற்கு தேவரே நீர் பாராட்டின கிருபைக்காக உமக்கு புராணபடி ஸ்தோத்திரத்தை நன்றிகளையும் துதிகளையும் இருக்கிறோம். இதோ இந்த நேரத்தில் கூட சுவாமி வாலிபர்களாக சுவாமி ஒன்று கூடி உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்தவும் பிரசித்தப்படுத்தவும் இந்த இடத்துல கூடியிருக்கிறோம். எதற்காக கூடியிருக்கிறோம் என்பதை சுவாமி நீங்கள் அறிவீர். ஆண்டவரே, உங்களுடைய வார்த்தைகளை பாடல்கள் வழியாகவும் சுவாமி நாங்கள் தெரிவிக்க இந்த இடத்துல கூடியிருக்கிறோம். அந்த காரியங்களை சுவாமி நீர் வாய்ப்பு செய்யும்படியாக கெஞ்சுகிறோம். உடைய பிரசன்னம் இந்த இடம் முழுவதுமாய் இருந்து ஆசீர்வதித்து வழிநடத்தும்படியாக கெஞ்சுகிறோம். இந்த நிகழ்வு முதல் முடிவு மட்டுமாக உடைய பிரசன்னம் வழிநடத்துவதற்காகும் கரம் வழங்கியுள்ள கரம் எங்கள் ஒவ்வொருவரோடும் இருந்து காத்து வழிநடத்தும்படியாக கெஞ்சுகிறோம். இன்னும் வர தடைப்பட்டிருக்கிற ஒவ்வொருவரையும் சுவாமி நீர் இந்த இடத்துல வந்து கூட்டி சேர்க்கும்படியாக கெஞ்சுகிறோம். இன்னும் வருகிற மக்களை நீர் ஆசீர்வதிங்க, வழிநடத்துங்க. வேண்டும் முழுவதும் சுவாமி உடைய நாமத்தினாலே கேட்கிறோம். செல்வம் கேளும் செல்வம் நல்ல பிதாவை. பெற, விடுதலை பெற, சாப்பாடு, பல தேவைகளுக்காக இயேசு கிறிஸ்து பின்னாடி போனாங்க. இன்னைக்கு கூட நம்ம எல்லாம் ஆண்டவரை தேடுறதுக்கு இப்படி சில காரணங்கள் உண்டு. ஏதோ சில காரணத்துக்காக தான் நம்ம ஆண்டவரை தேடிக்கொண்டு இருக்கோம். ஆசீர்வாதத்துக்காக, நன்மைகளுக்காக, சுகத்துக்காக. ஆனா ஆண்டவர் மனிதர்களை தேடி கொண்டிருக்கிறார். ஆண்டவர் நம்மள சிலரை தேடி இருக்கிறார். ஆண்டவர் தேடுகிற பாக்கியவான்கள் யார் அப்படின்றத பத்தி தான், ஆண்டவர் நம்மளை யாரை தேடி இருக்கிறத பத்தி தான் இந்த நாளில் நம்முடைய வாலிப பிள்ளைகள் இந்த நிகழ்வை நடத்த போறாங்க. ஆகினாலே அதுக்கு முன்பதாக நாம் ஆண்டவரை துதித்து மகிமைப்படுத்தி சில பாடல்களை பாடி இந்த கிறிஸ்துமஸ் நிகழ்வை நம்முடைய பிள்ளைகள் துவக்குவார்.
முதல் பகுதியாக தேவனுக்காக தன்னுடைய ஒரே குமாரனை பலியாக கொடுக்க துணிந்த ஒரு கேரக்டரை பற்றி பழைய ஏற்பாடு உங்களுக்கு தெரியுமா? அவர் என்ன அழைக்கப்பட்டார்? சொல்லுங்க. எஸ், ஆபிரகாம். தேவனுக்காக தன்னுடைய ஒரே குமாரனையே பலியாக கொடுக்க துணிந்து விசுவாசத்தின் தகப்பன் அப்படின்னு பேர் வாங்கினவர். கடவுள்கிட்ட இருந்து விசுவாசத்தின் தகப்பன் அப்படின்னு பேர் வாங்கினவர். நம்முடைய என்டையர் டாபிக், என்டையராக நம்ம போகிற ஸ்கிரிப்ட் எல்லாமே விசுவாசத்தை பேசக்கூடியதாக இருக்கு. ஸோ நமக்கு எல்லாருக்குமே ஆபிரகாமை பற்றி தெரியும் இல்லையா? ஆபிரகாம் விசுவாசத்தின் தந்தைன்னு அழைக்கப்பட்டார். ஆனால் உங்களுக்கான பரிசுக்கான கேள்வி இதுதான். முதல் கேள்வி, வேதத்துல ஆபிரகாம் அளவுக்கு கொண்டாடப்படாத, ஆபிரகாமை போலவே தன்னுடைய ஒரே பிறன குமாரனை தன்னோட முதிர் வயதுல தேவனுக்காக பலியாக கொடுத்த அந்த நபர் யார்? அந்த பலியாக கொடுக்கப்பட்ட அந்த குமாரன் யார் தெரியுமா? இதுல ஐயாவும் ஆயிரம் அம்மாவும் பதில் சொல்லக்கூடாது. பரிசுக்கான முதல் கேள்வி திரும்ப சொல்றேன். ஆபிரகாம் அளவிற்கு கொண்டாடப்படாத, ஆபிரகாமை போலவே தன்னுடைய முதிர் வயதில் தான் பெற்ற நேச குமாரனை பலியாக கொடுத்த மற்றொரு தகப்பனுடைய பெயர், அவருடைய குமாரனுடைய பெயர். க்ளூ என்ன தரேன்? நியூ டெஸ்டமென்ட், புதிய ஏற்பாடு. ஜோசப். அந்த தகப்பனுடைய பெயர் சகரியா, அவருடைய குமாரனுடைய பெயர் யோவான். இப்போ சகரியாவை பற்றி ஒரு கற்பனையான ஒரு கான்வர்சேஷன் கடவுளுக்கும் அவருக்கும் நடந்திருந்தார். ஆபிரகாம்கிட்ட எப்படி கடவுள் பேசினாரோ அதே மாதிரியான ஒரு கான்வர்சேஷன் சகரியா கூட நடந்திருந்தா எப்படி இருந்திருக்கும்? இது ஒரு கற்பனை தான். ஸோ சகரியாவை நான் பேசுறேன், அவர் கனவுவா பேசுறார். ஆண்டவரே, என்னோட முதல் வயதில் நீங்க ஈவாய் கொடுத்த என் நேச குமாரனை ஆபிரகாமை போல ஆசையா என்னால வளர்க்க முடியுமா? இல்ல மகனே, முடியாது. உன்னோட பையன் வனாந்திரத்துல வளரணும்னு நான் நியமிச்சிருக்கேன். அதனால ஆபிரகாம் ஈசாக்கு எப்படி ஆசையா வளர்த்தாரோ அதை போல உன்னால உன்னோட குமாரனாகிய யோவானை வளர்க்க முடியாது. சரிப்பா, என் பிள்ளைக்கு பிடிச்சதெல்லாம் அவனுக்கு செய்து தந்தாவது சந்தோஷப்பட்டுக்கலாமா? இல்லப்பா, முடியாது. வெட்டுக்கிளியும் காட்டு தேடும் தான் உன் பையனுடைய ஆகாரமா இருக்கும். உன் மனைவி எலிசபெத்து கிட்ட சொல்லிடு, பிடிச்சதெல்லாம் உன் குமாரனுக்கு செய்து கொடுத்து அவளால் சந்தோஷப்பட முடியாது. ஆண்டவரே, எங்களுக்கு கடைசி காலத்திலையாவது எங்களை கவனிச்சுக்க என் மகன் எங்க பக்கத்துல இருப்பானா? இல்லப்பா, வாலிப வயதா இருக்கும் பொழுதே அவன் நீதிமானா இருக்கிறதுனால உன் பையனை அவனுடைய தலையை வெட்டி கொலை செஞ்சிருவாங்க. அதனால உங்களுடைய கடைசி காலத்துல அவனால உங்க கூட இருந்து உங்களை கவனிச்சுக்க முடியாதுப்பா. அப்போ ஒருவேளை என் பிள்ளைக்கு முன்னாடியே நானும் என் மனைவி எலிசபெத்தோ இறந்துட்டா எங்களுக்கு இறுதி சடங்கு செய்யவாது என் பிள்ளை வரலாமாப்பா? மகனே சகரியா, நீ புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு. உன் பையன் நசரேய விரதம் இருக்கிறான். அவன் எனக்காக பரிசுத்தம் பண்ணப்பட்டதுனால இறந்தது எல்லாம் அவனுக்கு தீட்டா இருக்கும். ஆசாரியனாகிய உனக்கு இது தெரியாதா? ஒருவேளை நீயோ உன் மனைவியோ உன் பிள்ளை உயிரோடு இருக்கும் பொழுதே வயதாகி இறந்து போனாலும் செத்ததெல்லாம் அவனுக்கு எப்படி தீட்டா இருக்குமோ, செத்து போன நீங்களும் அவனுக்கு தீட்டா தான் இருப்பீங்க. அதனால உங்களோட இறுதி சடங்கு செய்யக்கூட உங்க பையனால வர முடியாதுப்பா. பரவாயில்லப்பா,
கடைசியா ஒரு கேள்வி, என் பிள்ளை பூமியில வாழ்ற இந்த கொஞ்ச காலத்துல அவர் மூலமா உங்க நாமம் மகிமைப்படுமாப்பா? நிச்சயமா மகிமைப்படும் மகனே. அது போதும்பா, எனக்கு உங்க சித்தப்படி ஆகும். இந்த கான்வர்சேஷன் முடிஞ்சிச்சு. இந்த பிரகாசமான வாழ்க்கைக்கு மத்தியில விசுவாசமாய் இருக்கிறது எல்லாராலும் முடிஞ்ச ஒரு காரியம் தான். ஆனா பிறரை பிரகாசிப்பிக்கிற ஒரு ஜோதியாய் தேவன் என் குடும்பத்தையே கொடுத்த சித்தமானாலும் அதை சந்தோஷமா ஏற்றுக்கொள்கிற ஒரு விசுவாசம் உண்டு. அதுதான் சகரியா எலிசபெத்தோட விசுவாசம். இப்படிப்பட்ட வைராக்கிய விசுவாசம் இங்க யார்கிட்ட இருக்கோ அவங்க தான் தேவன் தேடும் பாக்கியம்.
செய்யாத ஒரு காரியத்திற்காக நிந்தையையும் அவமானத்தையும் சுமக்கிற இந்த வைராக்கியமான விசுவாசத்தை அவருக்கு யார் சொல்லி கொடுத்திருப்பா? யாரை பார்த்து அவர் கற்றுக்கொண்டிருப்பார்? யாருக்காவது தெரியுமா? செய்யாத ஒரு காரியத்திற்காக நிந்தையையும் அவமானத்தையும் சுமக்கிற இந்த வைராக்கிய விசுவாசத்தை அவருக்கு யாரை சொல்லி கொடுத்திருப்பா? யாரை பார்த்து அவர் கற்றுக்கொண்டிருப்பார்? மரியாள். இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள்னு மத்தேயு 1:23 சொல்லப்பட்டிருக்கு. ஒருவனுக்கு மனைவியாகும்படி நிச்சயிக்கப்பட்டிருக்கிற ஒரு கன்னிகை கர்ப்பவதியானால் என்ன நடக்கும்? அவள் எவ்வளவு அசிங்கங்களையும் அவமானங்களையும் சுமக்க நேரும். புருஷனை அறியாமல் கர்ப்பமான ஒரு பெண் மோசேயின் நியாய பிரமாணத்தின்படி விபச்சாரி என்று குற்றம் சாட்டப்பட்டு கல்லெறிந்து கொல்லப்பட வேண்டும். வேதத்தில் வாசிக்கிறோம், அவள் புருஷனாகிய யோசேப்பு நீதிமானாய் இருந்து அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் ரகசியமாய் அவளை தள்ளவிட யோசனையாய் இருந்தான் என்று. அவன் நீதிமானாய் இருந்ததினால் அவமானப்படுத்தவில்லை. ஆனால் சமுதாயம் மரியாதை எவ்வளவு இழிவுபடுத்தியது. இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய கர்ப்பத்தில் சுமந்ததினால் மரியாள் அனுபவித்த அவமானங்களும் கஷ்டங்களும் எவ்வளவு கொடியதாய் இருந்திருக்கும். ஆனால் அந்த சூழ்நிலையிலும் மரியாளின் விசுவாசம் துளியும் குறைபடவில்லை. இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவது என்று சொன்ன மரியாளின் வார்த்தை ஆண்டவருக்காக எதையும் செய்ய துணிந்த விசுவாசத்தின் வெளிப்பாடு. இன்றைக்கும் தேவ நாமம் மகிமைப்படும்படி நாம் சபையிலும் சமுதாயத்திலும் தாழ்த்தப்படுவதும் அவமானப்படுவதும் நிந்தையை அனுபவிப்பதும் அவருக்கு சித்தமான இருக்குமானால் அதை சந்தோஷமாய் ஏற்றுக்கொள்ளும் மரியாதையின் விசுவாசம் நமக்கு உண்டா? உங்களுக்கு அப்படி ஒரு விசுவாசம் இருக்குமானால் நீங்களே தேவன் தேடும் அந்த வாக்கியம். சாத்தியமே தேவா உந்தன் வார்த்தையாலே அசாத்தியங்கள் சாத்தியமே தேவா உந்தன் வார்த்தையாலே
அசையாத மலை கூட அசைத்திடுமே, அமராத புயல் கூட அமர்த்திடுமே. அசையாத மலை கூட அசைத்திடுமே, அமராத புயல் கூட அமர்த்திடுமே. எல்லா புகழும் எல்லா கணமும் என்னில் அசாத்தியம் செய்பவர்க்கே. எல்லா துதியும் எல்லா உயர்வும் என்னில் நிறைவரமானவர்க்கே. எனக்காய் நிற்கும் இயேசுவுக்கே, எனக்காய் பேசும் இயேசுவுக்கே, எனக்காய் நிற்கும் இயேசுவுக்கே, எனக்காய் பேசும் இயேசுவுக்கே. நான் எடுத்த தீர்மானங்கள் ஒன்றன் பின்னால் தோற்றவே. நான் எடுத்த தீர்மானங்கள் ஒன்றன் பின்னால் தோற்றவே. சோராமல் எனக்காக உழைப்பவரே, தோற்காமல் துணை நின்று காப்பவரே. சோராமல் எனக்காக உழைப்பவரே, தோற்காமல் துணை நின்று காப்பவரே. எல்லா புகழும் எல்லா கணமும் என்னில் அசாத்தியம் செய்பவர்க்கே. எல்லா துதியும் எல்லா உயர்வும் என்னில் நிறைவரமானவர்க்கே. எனக்காய் நிற்கும் இயேசுவுக்கே, எனக்காய் பேசும் இயேசுவுக்கே, எனக்காய் நிற்கும் இயேசுவுக்கே, எனக்காய் பேசும் இயேசுவுக்கே. என் கை மீறி போனதெல்லாம் உம் கரத்தால் சாத்தியமே. என் கை மீறி போனதெல்லாம் உம் கரத்தால் சாத்தியமே. என் கரம் தவறிய இழந்ததெல்லாம் உம் கரம் தவறாமல் மீட்டிடுமே. என் கரம் தவறிய இழந்ததெல்லாம் உம் கரம் தவறாமல் மீட்டிடுமே. எல்லா புகழும் எல்லா கணமும் என்னில் அசாத்தியம் செய்பவர்க்கே. எல்லா துதியும் எல்லா உயர்வும் என்னில் நிறைவரமானவர்க்கே. எனக்காய் நிற்கும் இயேசுவுக்கே, எனக்காய் பேசும் இயேசுவுக்கே, எனக்காய் நிற்கும் இயேசுவுக்கே, எனக்காய் பேசும் இயேசுவுக்கே.
வந்து உதவினீரே. முன்னுரிமை நான் என்று காண்பித்தீரே. தானாக முன் வந்து உதவினீரே. முன்னுரிமை நான் என்று காண்பித்தீரே. எல்லா புகழும் எல்லா கணமும் என்னில் அசாத்தியம் செய்பவர்க்கே. எல்லா துணையும் எல்லா உயர்வும் என்னில் நிறைவரமானவர்க்கே. எனக்காய் நிற்கும் இயேசுவுக்கே. எனக்காய் பேசும் இயேசுவுக்கே. எனக்காய் நிற்கும் இயேசுவுக்கே. எனக்காய் பேசும் இயேசுவுக்கே. மூன்றாவது பகுதியாக நம்ம இதுவரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இழப்பையும் அவமானத்தையும் வீழ்த்த முடியாத வைராக்கியம் வச்சிருக்கிறவங்களை குறித்து நம்ம வேதத்திலிருந்து நம்ம பார்க்கிறோம். ஸோ தேவன் தேடுகிறவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறாங்க, எப்பேற்பட்ட விசுவாசம் உடையவர்களாக இருக்கிறவங்கள தேவன் தேடுகிறார் என்பதை நம்ம ஒவ்வொரு ஸ்டெப்ஸாக பார்க்கணும். ஸோ அதில் மூணாவது பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பார்க்கறது இந்த விசுவாசம் நிராகரிப்பை வெல்லும் விசுவாசம், தடைகளை உடைத்தேறியக்கூடிய ஒரு விசுவாசம், பணத்தின் கதவுகளை திறக்கும் விசுவாசம். ஸோ மூணாவது பார்த்தீங்கன்னா என்னது? நிராகரிப்பை வெல்லும் விசுவாசம், தடைகளை உடைத்து எறியும் விசுவாசம், பணத்தின் கதவுகளை திறக்கும் விசுவாசம். ஸோ இந்த விசுவாசம் என்ன? அது என்ன விசுவாசம்? இந்த மூணையும் செய்யக்கூடிய அந்த விசுவாசம் எப்பேற்பட்ட ஒரு விசுவாசமா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க? அது தன்னைத்தான் தாழ்த்துகிற விசுவாசம். இந்த விசுவாசம் தன்னைத்தான் தாழ்த்துகிற அந்த விசுவாசம் எப்பேற்பட்ட விசுவாசமா இருக்குமா? நிராகரிப்பை வெல்லக்கூடிய ஒரு விசுவாசமா இருக்கும். தடைகள், நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய தடைகள் எதுவாக இருந்தாலும் அந்த தடைகளை எல்லாத்தையும் உடைத்து எறியக்கூடிய ஒரு விசுவாசம். எந்த விசுவாசம்? நம்மை தாழ்த்தும் போது தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் அப்படிங்கிறது நம்ம வேதத்தில் நம்ம வாசிக்க கேட்டிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் பணத்தின் கதவுகள். ஸோ நம்ம மோட்ச ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்கிறதுக்கு நம்மளுக்கு இந்த விசுவாசம் நம்மளுக்கு அந்த அளவுக்கு நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறது. ஸோ தன்னை தாழ்த்துகிற வல்லமையுள்ள விசுவாசம் தான் அந்த மூணாவது விசுவாசம். பணத்திலிருந்து வருகிற ஆசீர்வாதமாக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய ஒரு உயர்வு, பொருளாதார ரீதியாக இருந்தாலும் சரி, இல்லை நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய வேலை வாய்ப்புகள் எதுவாக இருந்தாலும், இல்லை கனத்திற்குரிய, இல்லை முற்றிலும் தகுதி உள்ளவன் தான் தான் அப்படின்னு தற்பெருமை பாராட்டி கொள்ளக்கூடிய அநேகர் இருக்கக்கூடிய இந்த காலத்தில் ஒரு விசுவாசியை நம்ம பார்க்குறோம். அந்த விசுவாசி யாரு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த கானானிய ஸ்திரீ. கானானிய ஸ்திரீ என்ன சொல்றாங்க? மெய்தான் ஆண்டவரே, ஆகிலும் நாய்க்குட்டிகள் தங்கள் எஜமான்களின் மேஜையிலிருந்து விழுகிற துணிக்கைகளை தின்னுமே என்று தாழ்மையோடு சொன்ன கானானிய ஸ்திரீயின் விசுவாசம் தன் மகன் பிசாசினால் அவதைப்பட்டு கொண்டிருக்கிற அந்த நேரத்தில் பிசாசின் தலையை நசுக்கி, அந்த விசுவாசம் பிசாசின் தலையை நசுக்கி. ஸோ எவ்வளோ ஹம்பிள், அந்த தாழ்மையை நம்ம பார்க்கும்போது ஆண்டவரே வியப்படையில. இப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தை நான் என்ன பண்ணல, பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வியப்படையில. அந்த அளவுக்கு தாழ்மையான விசுவாசம். ஸோ இந்த தாழ்மையான விசுவாசம் பார்த்தீங்க அப்படின்னா நம்முடைய தடைகள், வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகள், பிரச்சனைகள், போராட்டங்கள், இன்னும் நம்ம பணத்தின் கதவுகளை திறக்கக்கூடிய அளவுக்கு கூட அந்த விசுவாசம் இருக்கு. இன்னொரு இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா, நான் செய்த பாவங்களுக்கும் குற்றங்களுக்கும்
நான் அடைந்திருக்கிற ஆக்கினை நியாயமானதுதான். ஆனாலும் பரிசுத்தராகிய உம்முடைய நீதி நிமித்தம் என்னை நினைத்தரும் என்று மன்றாடின ஒரு தகுதியற்ற கல்வனுடைய தாழ்மையுள்ள விசுவாசம். சிலுவையில் தொங்கிட்டு இருக்கும்போது பக்கத்தில் இன்னொருத்தர் பரியாசம் பண்ணுறார். ஆனால் இன்னொருத்தர் என்ன பண்ணுறான், தன்னுடைய பாவங்களை கடைசி நேரத்தில் கூட தன்னுடைய பாவங்களை அறிக்கையிட்டு ஆண்டவரிடத்தில் மன்றாடி, நாங்கள் இவ்வளவோ பாவம் பண்ணியிருக்கோம், நாங்கள் தொங்குறது ரைட், சிலுவையில் அடைஞ்சு இருக்கிறது கரெக்ட், பட் நீங்கள் எந்த பாவமே செய்யாமல் நீங்கள் இந்த இடத்துல இருக்கிறீங்களே, உங்களுடைய ராஜ்யத்தில் நீங்கள் வரும்போது அடியானை நினைத்து கொள்ளுங்க. அப்போ அவனுக்கு தெரியும் நம்ம எவ்வளோ குற்றம் பண்ணியிருக்கோம், பாவம் பண்ணியிருக்கோம், எல்லாமே தெரியும். ஆனால் அவ்வளோ பாவம் செஞ்ச ஒருத்தனையே கடவுள் என்ன பண்ணுறாரு அப்படின்னா மன்னிச்சு தன்னுடைய ராஜ்யத்துக்குள்ளாக ஏற்றுக்கொள்ள இன்று என்னுடனே கூட பரதேசில் இருப்பாய் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஸோ அப்பேற்பட்ட விசுவாசத்தை நாம் தேவலாக, ஸோ தடைகளை உடைத்து எறிகிற, பலத்தின் கதவுகளை திறக்கிற, தன்னைத்தான் தாழ்த்துகிற இந்த விசுவாசம் இன்றைக்கு உங்களில் இருந்தால் நீங்களே கிறிஸ்து தேடும் அந்த பாக்கியம். உம்மை போலொரு தேவனை பூமியில் ஒவ்வொரு பாடல்கள் ஒவ்வொரு ப்ரொக்ளமேஷன்லையும் பல விசுவாசங்களை பார்த்துட்டு வந்தோம். கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துகிற சகரியாவின் எலிசபெத்தின் விசுவாசத்தை பார்த்தோம். அசாத்தியமானதை சாத்தியமாக்குகிற மரியாளின் விசுவாசத்தை பார்த்தோம். பரத்தின் கதவுகளை திறக்கிற இருதயத்தில் தாழ்மையுள்ளவரின் விசுவாசத்தை குறித்து பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்க போகிற விசுவாசம் மரித்ததை எழச்செய்யும் விசுவாசம். மரித்ததை எழச்செய்யும் மகிமையுள்ள விசுவாசத்தை இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வேதத்தில் நம்ம படிக்கிறோம்,
பல பேரை உயிரோடு எழுப்பினார் படிக்கிறோம் இல்லையா? எத்தனை பேரை உயிரோடு எழுப்பினார்னு யாருக்கா தெரியுமா? யார் யார்? லாசரு, சரிங்களா? இதில் பார்த்தோம் அப்படின்னா அந்த விதவை இருக்காங்க இல்லையா, அவங்க மகனை வந்து காப்பாற்றினாங்கல்ல, அவங்களுக்கு தன் மகனை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவால் உயிரோடு எழுப்ப முடியும் அப்படிங்கிற விசுவாசம்லாம் அவங்களுக்கு கிடையாது. அவங்க மேலே இறக்கப்பட்டு ஆண்டவர் அவங்க மகனை உயிரோட மீட்டு கொடுத்தாரு. சரிங்களா? லாசரு இறந்தப்ப வரும்போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கூடவே இருந்தவங்க மார்த்தாளும் மரியாளும் எல்லா அதிசயத்தையும் பார்த்தவங்க. ஆண்டவரால் எல்லாமே முடியும் தெரியும் அவங்களுக்கு. தெரிஞ்சிருந்தும் அவங்க என்ன சொன்னாங்க, நீங்கள் இங்கே இருந்திருந்தீங்கன்னா என் சகோதரன் மரித்திருக்க மாட்டானே அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அவங்களும் அந்த இடத்துல கொஞ்சம் விசுவாசத்தில் குறைஞ்சு போனவங்களாயிட்டாங்க. ஆனால் ஒரு தலைவர் அவங்க மகள் இறந்தப்போ வந்து சொன்னார், என்ன சொன்னார், என் மகள் இப்பொழுதுதான் மரித்து போனால் நீங்கள் வந்து அவன் மேலே கை வச்சிங்கன்னா அவன் உயிரோட எழுந்திருப்பா. இயேசு கிறிஸ்துவோட மகிமையை கண்ட சீஷர்கள்ட்ட கூட இப்படி ஒரு விசுவாசத்தை பார்த்ததே இல்லை. அப்படிப்பட்ட விசுவாசம், மரித்ததை உயிர்ப்பிக்கிற விசுவாசம் நமக்குள்ளே இருக்குன்னா, உங்களுக்குள்ளே இருக்குன்னா, நானும் நீங்களும் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தேடுகிற நபர்கள். புஷ்பங்களை ஊத்துவதும் நீரென்றார், என்னை குறைவின்றி நடத்துவதும் நிச்சயமே. கிரகிக்க முடியா காரிய செய்தி சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா காரியம் செய்தி சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்கான் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும்
என் தேவன் எனக்காக ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்காக ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்காக ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்காக ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்காக ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்காக ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? கிரகிக்க முடியா காரியம் செய்வீர் சர்வஞானியே, உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர் சர்வஞானியே, உம்மை ஆராதிப்பேன். எபிரேயர் 11:35 முதல் 40 வசனங்கள். ஸ்திரீகள் சாக கொடுத்த தங்களுடையவர்களை உயிரோடு எழுந்திருக்க பெற்றார்கள். வேறு சிலர் மேன்மையான உயிர்த்தெழுதலை அடையும்படிக்கு விடுதலை பெற சம்மதியாமல் பாதிக்கப்பட்டார்கள். வேறு சிலர் நிந்தைகளையும் அடிகளையும் கட்டுகளையும் காவலையும் அனுபவித்தார்கள். கல்லெறியுண்டார்கள், வாளால் அறுப்புண்டார்கள், பரீட்சை பார்க்கப்பட்டார்கள், பட்டயத்தினாலே வெட்டப்பட்டு மரித்தார்கள். செம்மறியாட்டு தோள்களையும் வெள்ளாட்டு தோள்களையும் போர்த்து கொண்டு திரிந்து குறைவையும் உபத்திரவத்தையும் துன்பத்தையும் அனுபவித்தார்கள். உலகம் அவர்களுக்கு பாத்திரமாய் இருக்கவில்லை. அவர்கள் வனாந்தரங்களிலேயும் மலைகளிலேயும் குகைகளிலேயும் பூமியின் வெடிப்புகளிலேயும் சிதறுண்டு அலைந்தார்கள். இவர்கள் எல்லாரும் விசுவாசத்தினாலே நற்சாட்சி பெற்றும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதையும் அடையாமல் போனார்கள். அவர்கள் நன்மை அல்லாமல் பூரணராகாதபடிக்கு விசேஷித்த நன்மையானதொன்றை தேவன் நமக்கென்று முன்னதாக நியமித்திருக்கிறார். தேவன் நம்மில் யாரை தேடுகிறார் என்பதையும் தேவன் தேடுகிற விசுவாசம் நம்மிடத்தில் உண்டா என்பதையும் தேவ ஆவியானவர் இவ்வேளையில் ஒவ்வொருவருக்கும் உணர்த்தி இருப்பார் என விசுவாசிக்கிறோம். இப்போது நாம் நிகழ்ச்சியின் முக்கியமான தருணத்திற்கு வந்திருக்கிறோம். விசுவாசம் என்னவெல்லாம் செய்யும் என்று சொல்ல முடியுமா? விசுவாசம் என்னவெல்லாம் செய்யும் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். விசுவாசிக்கிறவன் பதறா. விசுவாசம் மலைகளை பெயர்க்கும். பட்டத்து மரம் பட்டு போகும். விசுவாசம் மலைகளை பெயர்க்கும். விசுவாசம் அற்புதம் செய்யும். விசுவாசம் குணமாக்கும். விசுவாசம் விடுதலை அளிக்கும். ஆனால் உண்மையான விசுவாசம் நிச்சயமாய் செய்யக்கூடிய இன்னொரு முக்கியமான விஷயம் வேதத்தில் இருக்குங்க. அப்போஸ்தல நடவடிக்கைகள் 7ஆம் அதிகாரத்துல யூதர்கள் ஸ்தேவானை என்ன செய்தார்கள்? கல்லெறிந்து கொன்றார்கள். அப்போஸ்தல நடவடிக்கைகள் 12ஆம் அதிகாரத்தில் ஏரோது ராஜா யோவானுடைய சகோதரனாகிய யாக்கோபை என்ன செய்தார்? கொலை செய்தார். பட்டயத்தினாலே கொலை செய்தார். இவர்கள் மாத்திரமல்ல, விசுவாசத்திற்காக அப்போஸ்தலனாகிய மத்தேயு பட்டயத்தால் கொல்லப்பட்டார். அதே விசுவாசத்திற்காக அப்போஸ்தலனாகிய தோமாவின் உடல் ஈட்டியால் கிழிக்கப்பட்டது. அப்போஸ்தலனாகிய பர்த்தலமேயுவின் தோள்கள் அவர் உயிருடன் இருக்கும் பொழுதே துடிக்க துடிக்க உரிக்கப்பட்டு பின் தலை துண்டிக்கப்பட்டது. ஆனால் மெய் விசுவாசிகளை பொறுத்தவரை மரணம் என்பது ஆதாயமே. ஆம், கிறிஸ்துவுக்காகவும் அவரது சுவிசேஷத்திற்காகவும் தன்னுடைய ஜீவனையே சந்தோஷமாய் தருகிற பக்குவம் தான் மெய் விசுவாசம். தன்னை சிலுவையில் அறைந்து கொள்ளும்படி உத்தரவிட்ட ரோம மன்னனாகிய நீரோவை பார்த்து பேதுரு சொன்னார், ஐயா, என்னை சிலுவையில் அறைந்து என் இரட்சகராகிய கிறிஸ்துவையும் என்னையும் ஒப்பாக்காதீர்கள். நான் அதற்கு துளியும் பாத்திரம் அல்ல, தயவு கூர்ந்து என்னை தலைகீழாக அறையுங்கள் என்றார். விசுவாசம் என்பது கோழைகளுக்கானதல்ல,
வீரனின் அடையாளம் அது. கிறிஸ்துவை ஜீவனாகவும் சாவை ஆதாயமாகவும் எண்ணி அவருக்கு விசுவாச பாதையிலே உற்சாகமாய் ஓட நம்மை ஒருமனதாய் ஒப்புக் கொடுப்போமா? It's so big.
யோவான் 15:16 சொல்லு. நாம் கருவில் உருவாகும் முன்னே நம்மை கண்டவர் அவர். நாம் அந்நியராய் இருந்த போதே நம்மை பேர் சொல்லி அழைத்தவர் அவர். நாம் அப்பான்னு கூப்பிடுகிறதுக்கு முன்னாடியே நம்மள மகளே மகனே என்று சொன்னவர் அவர். நாம் அவரை தேடாது இருந்த போதே நம்மை தேடி வந்தவர் அவர். நாம் அவரை தேடாது இருந்த போதே நம்மை தேடி வந்தவர் அவர். ஒருவனுடைய உழைப்பையும் உடைமைகளையும் செல்வங்களையும் பொக்கிஷங்களையும் காணிக்கையாக கேட்கிற எத்தனையோ உண்டாக்கப்பட்ட தெய்வங்களுக்கு மத்தியில் நம் உள்ளத்தை மாத்திரம் கேட்கிற உத்தமரை கொண்டாடதான் இன்றைக்கு நாம் கூடியிருக்கிறோம். ஒன்னா சேர்ந்து உற்சாகமாய் அவரை கொண்டாடி நம் இல்லங்களுக்கு செல்வோம். வாருங்கள். பரிசுத்த முக்கிரமே நமக்குள்ளே நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. நாளிலே உடைய பாதத்தில் நாங்கள் வந்து ஆண்டவரே என்னுடைய பிள்ளைகளோடு இணைந்து நாங்கள் துதிக்க ஸ்தோத்திரிக்க நீ கொடுத்த நல்ல வாய்ப்புக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே நீர் என்னுடைய திருச்சபையில கொடுத்திருக்கிற நல்ல வாழ்வு பிள்ளைகளுக்காக நாங்கள் உங்களுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ராஜா. ஆண்டவரே திறமையுள்ளவர்கள் தாழ்ந்துள்ளவர்கள் மட்டுமல்ல, ஒவ்வொருவரையும் பயன்படுத்த முடியும், எல்லாரையும் பயன்படுத்த முடியும் என்கிற அற்புதமான செய்தி இந்த நாளில ஆண்டவரை சொல்ல கேட்டோம். உண்மை ஆண்டவரே எங்களுடைய திருச்சபையிலும் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் பயன்படுத்துகிறேன் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொருவரையும் நீர் தேடிக் கொண்டிருக்கிறேன். உங்க அர்ப்பணிக்கிற யாரையும் நீர் பயன்படுத்துகிறேன். மாலை செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. இந்த நாளில அற்புதமான செய்தியை ஒவ்வொருவரும் சுமந்து செல்ல கிருபை செய்யுங்க. அவை நம்முடைய பிள்ளைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நேசிக்கவும் பின்பற்றவும் காரியங்களை உற்சாகமாக இருக்கவும் கிருபை செய்திருப்பதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து நீர் ஆசீர்வதிக்கும்படியாக சொல்லிக்கிறோம். நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களை மொக்கவும் உடைய பணிக்கும் நாங்கள் எங்களை அர்ப்பணிக்க ஆண்டவரே எங்களால் இயன்றதை நாங்கள் உமக்காக செய்வதற்கு எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீங்கள் உதவி செய்யும்படியாக சொல்லிக்கிறோம். இந்த வாலிப பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் சொல்லிக்கிறோம். ஆண்டவரே எதிர்காலங்கள் நாம் மகிமைக்காக ஆண்டவரே உடைய பணிகளை தங்களை ஈடுபடுத்திக் கொண்டு திருச்சபைக்காக தேசத்திற்காக ஆண்டவரே நாம் மகிமைக்காக பிள்ளைகள் எழுதி பிரகாசிக்க உதவி செய்யத்தான் நாங்கள் தொடர்ந்து திருச்சபையாக பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கவும் பிள்ளைகளை உற்சாகப்படுத்தவும் ஆண்டவரே நீங்க கிருபை செய்து வழி நடத்தும்படியாக ஜெபிப்போம். நாளை தயவுள்ள காரியங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆளுகை செய்ய உடைய பாதத்தில் படைக்கப்பட்ட அந்த காணிக்கையும் அங்கீகரியும் எங்களையும் நாங்கள் உமக்கு அர்ப்பணிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. நாம் மாத்திரம் மகிமைப்படுத்தோம். துதிக்கான மகிமை எல்லாவற்றுக்கும் கேட்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். நல்ல பிதாவே. பரமண்டலம் பிதாவே, பரிசுத்தப்படுவதாக. கடவுளை நம்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியம் ஆசீர்வாதம் வழி நடத்துதல் அனைவரோடும்